தியானமே பண்ணலை, உங்கள் உடல் ரீதியாக ஒரு பெரிய பாதிப்பில் இருக்குது, அதனால் உட்காந்து தியானம் பண்ண முடியல. ஆனால் உண்மையாக ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு நீங்கள் ரொம்ப காத்து இருக்கீங்கன்னா அப்போ கூட அவருக்கு சூட்சமத்தில் வந்து ஒரு வழிகாட்டுவாங்க. சூட்சமங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த வடிவத்தில் வேணாலும் வருவாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு தேவையான அந்த மெசேஜை அவங்க பாஸ் பண்ணுவாங்க. ஒரு பிச்சைக்காரனாக வருவாங்க, வேறு வடிவத்துக்குள்ளே வருவாங்க, ஏதோ ஒரு செயலை வந்து ஒரு சமிக்கையை வந்து செஞ்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் அதுக்குள்ளே இருக்கின்ற சூட்சமம் செயல். இப்போ நம்ம காசிக்கு போகணும்னு சொல்லிட்டோம், ஆனால் கையில் காசு இல்லை. அது ஒருத்தருக்கு உருவாக்குது இல்லை, அவருக்கு பணம் கொடுன்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குது இல்லை. அப்போ நம்ம கேட்கல, அவர் ஃபோன் பண்ணி நீங்கள் வீடு வரைக்கும் வாங்கலைங்கிறாரு. நம்ம வீடு வரைக்கும் போகிறோம், அவர் 2000 ரூபாய் பாக்கெட்டில் வைக்கிறாரு. அப்போ அந்த எண்ணம் அவருக்கு வரலனுச்சுங்க, நமக்கு எப்படி பண்ண முடியும்? அந்த எண்ணம் எங்கேருந்து வரும்? அந்த சூட்சமத்திலால தான் வரும். ஒரு எதிரியாக இருப்பான், பெரிய கொலைகாரனாக இருப்பான், நம்மளை வெட்ட வருவான். இந்த சூட்சமத்தில் என்ன பண்ணோன்னா அவனோட மைண்டை டைவெர்ட் பண்ணோன்னே இன்னைக்கு வெட்ட வேண்டாம் நாளைக்கு வெட்டிக்கலான்னு போயிடுவான். புரியுதுங்களா? அடுத்த நாளுக்கு அவனுக்கு அந்த மாதிரி எண்ணமே வராது. அவன் ஒரு சொல்லாண்டா, அவனை போய் ஏண்டா அப்படின்னு போயிடுவான். இதுதான் செயல். அந்த எண்ண அலைவரிசையை சூட்சமத்தில் இருக்கிற குரு வந்து சரியாக செஞ்சு கொடுத்துருவாரு. இப்போ நம்மளே இருக்கோம், எண்ண அலைவரிசையால் தவறும் செஞ்சிடலாம், நன்மையும் செஞ்சிடலாம். இந்த தவறையும் நன்மையும் நம்மளை செய்ய விடாமல் கரெக்டாக பார்த்துக்கிறது சூட்சம குரு. அந்த சூட்சம குருவால தான் ஒரு மனிதன் நல்ல செயலையும் பெற முடியுமா அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு அதுதான். ஏன்னா எண்ணம் என்பது மனம் நிற்கிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு குரு கிடையாது. மனம் வந்து பல்வேறுபட்ட ஐடியாவை கொடுத்துரும், பல்வேறுபட்ட ஆலோசனையை கொடுத்துரும். அப்போ அந்த எண்ணத்தை வந்து சரி செய்யறதுக்கான வாய்ப்பை அந்த சூட்சம குரு ஏற்படுத்துவார். அப்போ சூட்சம குரு என்ன பண்ணுவார்னா, நீங்கள் இங்கே வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு சூழல்கள் வர முடியாமல் ஆயிரும். அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா, அந்த சூட்சம குரு உங்களுக்குள்ள ஏதோ ஒரு உள் உணர்வு உணர்த்தி போயே தீர்வண்டா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பிரதானமாக உங்கள்கிட்ட கொண்டு வருவார், ஒரு செயலை கொண்டு வருவார். அப்புறம் நீங்கள் அங்கே என்ன நன்மை நடக்க போதெல்லாம் உங்களுக்கு இருக்காது, போகணுங்கிற அந்த எண்ணம் வந்து மேல் நோங்கி வந்துடும். இதுதான் அதோட செயல் வடிவம். இதுதான் சூட்சம குருவோடைய பெரும் செயலாக்கும். அந்த மேல் நோங்கி நிற்கிறத ஒரு வடிவத்தை தான் பார்த்துக்கிறாரு. அந்த மேல் நோங்கி நிற்கிறதுக்கான வாய்ப்புகளை ஒரு இடத்துல சூட்சம குருவே வரமாட்டார். எப்போ வரமாட்டார்னா, நீங்களே ஒரு பெரிய செயலாயிட்டீங்கன்னா அவர் வந்து நீங்களே அதுவாக இருக்கிறீங்க, நான் எதுக்கு அப்படின்ட்டுருவாங்க. இதான் ஒரு விஷயம். அப்போ இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏதோ ஒரு வடிவத்தில் இறைவன் என்பதும் இறை ஆற்றல் என்பதும் சூட்சமத்தில் வழி நடத்தும். ஆனால் அவங்க முறையாக அதை தர்மத்தோட கரெக்டாக பயன்படுத்தினாங்கன்னா அந்த வழி நடத்தல அவங்களால 100% உணர முடியும், அதை பார்த்து கொள்ள முடியும். நாம் நடக்கிற கொடுமைகளையும் நடக்கிற துயரத்தையும் பார்த்துட்டு இறைவனை திட்டிடுவோம், குருவை திட்டிடுவோம், உதாசீனப்படுத்திடுவோம். ஆனால் அது செயல் இல்லை. அந்த காலத்திலையும் ஒருத்தன் காத்திருந்தான்னா அவன் வேற ஒரு செயலை அறுவடை பண்ணுவான். அதுதான் அதோடைய செயல். இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆசிரமம் இருக்கு யோகிராம் சுரத்குமார், ஆனால் எத்தனை ஆண்டுகள் தெரியுங்களா இந்தியா ஃபுல்லாக அலைஞ்சிருக்காரு இந்த அனுபவத்தை பெறறதுக்கான. எத்தனை ஆண்டுகள்? ஏறத்தாழ 22 ஆண்டுகள் ரோடாக சுற்றி இருக்கிறாரு, வீதியாக சுற்றி இருக்கிறாரு. எல்லா ஆண்டுகள்லையும் அவருக்கு டீ குடிக்க காசு இருந்திருக்கும், பஸ்ஸுக்கு காசு இருந்திருக்கும்னு உங்களுக்கு நினச்சி பாருங்க, எப்படி இருந்திருக்கும் அந்த அனுபவத்தை நினச்சி பாருங்க. ஒரு இரவு இந்த திருவண்ணாமலையில் எத்தனை பேர் போகிறாங்க வர்றாங்க, எத்தனை நாள் ரோட்டில் படுத்துருப்பாரு, எத்தனை நாள் சாப்பாடை கூட கேட்க முடியாது. அப்போ இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு அந்த ஆசிரமம் எவ்வளோ பெரிய ஆசிரமம், எவ்வளோ பெரிய செயல், எவ்வளோ பெரிய வடிவம், இதெல்லாம் அந்த அனுபவம் பெற்றுட்டா இதெல்லாம் தானாக அந்த செயல்கள் வந்துடும். அவ்வளோதான் செயல். அப்போ அந்த சூட்சமத்தில் இருக்க குரு என்ன பண்ணுவேன்னா, நீ படுத்துக்கடா நான் பார்த்துக்கிறேன், நீ இப்படியே பிரயாணி நான் பார்த்துக்கிறேன், உனக்கு காசே வேண்டாம். ஒரு துறவி எதுக்கு காசு பணத்தையெல்லாம் விரும்ப மாட்டான்னா சூட்சமத்தில் குரு வழி நடத்துகிறார். நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்னா நம்பிக்கை அடிப்படையில் இயங்குறோம். நீங்கள் எல்லா பேருமே ஒரு நம்பிக்கை அடிப்படையில் இயங்குவீங்க. ஆனால் உண்மையான தவம் செய்கிறவன் என்ன பண்ணுவான்னா நம்பிக்கை அடிப்படையில் இயங்க மாட்டான். சூட்சமத்தில் இறைவன் என்னை வழி நடத்துவான், அவன் வருவான். அதனால தான் ₹1 காசு வச்சுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ரமணர் அங்கேருந்து வந்தபோது கூட எல்லாம் இருந்தது, மிச்சத்தை இருந்தால் கூட உதறிட்டு ஏன் உட்கார்ந்தாருன்னா அது அங்கே தேவைப்படாது. இறை ஆற்றல்ங்கிறது அதுவே வந்து நிற்கும் போது அப்புறம் என்ன இருக்கு? காசு, அவ்வளோதான். நிறைய பேர் நினைப்பாங்கன்னா பொழைக்க தெரியாதவன் திறந்துட்டான், அப்படி கிடையாது. அந்த இறை ஆற்றல் என்ன வேணாலும் ஒரு செயல் செய்ய முடியும். சில செயல்கள் கையில் இருந்தால் செய்ய முடியாது.
சில பேர் பணக்காரர்கள் வந்து சில கோயில் கட்டுறதுக்கு சில குருக்கெல்லாம் உதவி செய்கிறாங்கன்னா அவங்களுடைய உள்வினையை சரி செய்யறதுக்கான வாய்ப்பு அது. அந்த செயலில் தான் செயல்படுத்த முடியும். அதே மாதிரி ஒரு பெரிய அனுபவத்தை ஒருத்தருக்கு பெறாருன்னா, பெரிய ஒரு 1000 கோடி ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, அவருக்கு ஒரு அனுபவம் கிடைக்குதுன்னா அவர் 1000 கோடியையும் திறந்துடுவார். இல்லைன்னா 1000 கோடியையும் ஏதாவது ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருவார் அவரு. ஏன்னா அவருக்கு அந்த எண்ணமே இல்லாமல் போயிடும். இதுதான் அதோடைய செயல் வழியும். அதுதான் அந்த அந்த மேஜிக்னு சொல்றது. அதுதான். அப்போ உங்களை 100% ஒரு பியூரான, என்ன சொல்லலை, ஒரு ஆற்றல் வழி நடத்தும். அது வந்து பாகுபாடெல்லாம் யாருக்குமே கிடையாது. ஆனா அது காத்திருந்து தாக்கு பிடிச்சு நிக்கணும். கண்டிப்பா 100% வறுமை வரும், அழுவ வரும், கட்டுப்பு வரும், வேகம் வரும். ஏதாவது அந்த குருவை கூட அடிச்சிடலாம் கூட தோணும். எனக்கெல்லாம் இதெல்லாம் நடந்திருக்கு லைஃப்ல. கடவுளை போய் சண்டை போடலான்னு கூட தோணும். அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் தாண்டி காத்து இருக்கும் போது வேற ஒரு செயல் நடக்கும். அந்த 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 காலம், அந்த டைம் தான் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணு, 3 மாசம் நீ அப்படியே இரு, உன்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லாம மாத்தி காட்டுறேன் அப்படின்பாங்க. அதே மாதிரி நடக்கும், நடந்தே தீரும். இதுல இருந்து நான் இமேஜினேஷன்லாம் சொல்லலை, நான் பார்த்துட்டேன். நான் எல்லா எஸ்டிமையும் பார்த்துட்டு வந்துட்டேன், கோடிக்கணக்கான கடனையும் பார்த்துட்டேன், பெரிய பெரிய 10 கோடி 5 கோடி சம்பளம் வாங்குற பெரிய ஸ்டாருங்களையும் பார்த்துட்டேன். அதே மாதிரி பல செயல் வடிவத்துக்குள்ள இருக்கிற பல்வேறுபட்ட வடிவங்களையும் எல்லா அனுபவங்களையும் பார்த்துட்டேன். அப்ப இது எல்லாமே ஒரு நிரந்தரமாக கொண்டு வந்ததுக்கு இந்த பிரபஞ்சம் தான். இந்த பிரபஞ்சம் ஒரு கணக்கு வச்சிருக்கு. நான் ஆதங்கப்பட்டிருக்கேன், பல நாள் ஆதங்கப்பட்டிருக்கேன். அந்த ஆதங்கத்தெல்லாம் பிரபஞ்சம் சுக்குநூறா உடைச்செறிஞ்சிச்சு. இதெல்லாம் மனித செயல்ல இருக்கிற ஆதங்கம். இறைவன்கிட்ட போய் நான் வாக்குவாதம் பண்ணியிருக்கேன், ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கேன், தியானத்துல ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஆர்கியூமெண்ட்லாம் எடுத்துட்டு வராது, அதெல்லாம் கண்டுக்காது, விட்டுரும். 1 நாள் 2 நாள் கழிச்சு எனக்கு ஒரு உள் உணர்வு உணர்த்தும். இதெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா நீ தியானத்துல சாதிக்க முடியாது, காத்துரு. உன்னை ஒருத்தன் கேவலப்படுத்துறான்னு படுத்துட்டோம், காத்துரு, அப்படியே இரு. நம்ம எமோஷனாகி அழுவோம். என்னங்க, நைட்டு 7 மணிக்கு அகத்தியர் வர்றாரு, ஒரு உணர்வு, உள் உணர்வு. 7:15 ஒரு கடன்காரன் வந்து கேவலமா திட்டுறான். ஏன்னா 7 மணிக்கு அகத்தியர், 7:15 ஒரு விளங்காதவன் வந்து நம்மளை திட்டுறானே, நமக்கு ஆதங்கம் இருக்குமா இருக்காதா? என்னையா அகத்தியான்னு நம்ம வந்து அண்ணாபுண்ணான்னு பேசுறோம். ஆனா அமைதியாரு. நான் அகத்தியருங்கிறதுக்காக காலத்தை மீற முடியாது, சூழலை மீற முடியாது. காலம் என்பது கரெக்டா பண்ணணும், அதான் இறைவன். அதனாலதான் நான் பல தடவை சொல்றேன், அன்பு கருணை எல்லாம் இறைவன் இல்லைன்னா, இறைவன் என்பவன் நேர்மையானவன். அங்க நோ காம்ப்ரமைஸ். உங்களை தெளிவுபட வச்சுதான் ஒரு வேலைக்கு கொடுப்பானே வந்து இந்த இப்படிலாம் செய்ய மாட்டாங்க. இப்ப நீங்க இருக்கிறீங்க, இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் வேகமா அனுபவம் பெறணும்னா உங்களுக்கு 10 வருஷம் 15 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு பெற வேண்டிய அனுபவத்தை 15 மாசத்துல உங்களை துவைச்சு துண்டாடி எல்லாத்தையும் அந்த 15 வருஷத்துல கழிக்க வேண்டியதை 15 மாசத்துல கழிக்க வச்சு கொண்டு வந்து அனுபவம் கொடுப்பாரு ஒழிஞ்சு வேற மாதிரி ஒரு சலுகையில் அனுபவம் கொடுக்க மாட்டாங்க. அந்த 15 வருஷம் நீங்க போராடுறத 15 மாசமா மாத்துவாங்க. எமர்ஜென்சியா வேலை செஞ்சா ஒண்ணுமே. அப்ப அது எமர்ஜென்சியா வேலை செய்யறதுக்கு அதிகாரத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த கம்ப்ளீட் ஃபியூர் ஆகணும். அதுதான் இங்க இருக்கிற நிறைய குருமார்களுக்கு புரிய மாட்டேது. இது இல்ல, நீங்க கொடுக்குற தியானம், நீங்க கொடுக்குற கலை, நீங்க கொடுக்குற போதனைகள்லாம் இப்படி கிடையாது ரூட்டு. நீங்க தெரியாம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நம்மளை ரசிக்கிறாங்க, நம்ம பேச்சை ரசிக்கிறாங்க, நமக்கு இவ்வளவு வியூவர்ஸ் வர்றாங்க, இவ்வளவு மக்களை அழுத்துனா ஒரு வேலை நடக்குதுன்னா, இப்ப இந்த பையன் இருக்கிறான்னா விழிப்போட இருக்கிறான்னா, இவனை தொட்டனா இவன் விழிப்பு அடைவான். அதுக்காக இவன் ஒரு வாட்டி விழிப்பு அடைஞ்சிட்டாங்கிறதுக்காக நான் பெரிய குரு கிடையாது. ஒரு 3 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த விழிப்பு அடைஞ்ச பையனே விழிப்பு அடையாம இருப்பான் ஆளு. எத்தனையோ பேருக்கு முதல் நாள் வந்து அப்படி ஜோதி மாதிரி தெரியும். திருப்பி தியானத்தை என்னன்னா நிறைய பேர் என்கிட்டே வருவாங்க. நீங்க தொடும்போது ஒரு ஜோதியை பார்த்தேன், அதுக்கப்புறம் அந்த ஜோதியை தேடிக்கிட்டே இருக்கேன், கண்டுபிடிக்க முடியலம்பாங்க. அது உள்ள இருக்குன்னு ஒரு சின்ன ஸ்பார்க்கு காட்டி கொடுத்துட்டு போயிடும். அதை நீ கண்டுபிடிக்கிறது 30 வருஷம் கூட ஆகலாம், உன் ஆயுள் கூட ஆகலாம். புரியுதா? அங்க அதனால ஜோதி தெரிஞ்சிருச்சு, பெரிய குரு அப்படின்னு நினைச்சிருவாங்க. அது இல்ல. அது இதெல்லாம் புரியணும். ஒரு ஆற்றல் அப்படி கொடுக்கறது போறது வர்றதுல எல்லாம் அந்த மேஜிக் எல்லாம் வச்சு இங்க ஒன்றும் பண்ண முடியாது.
கொஞ்சோண்டு ஒரு ஆற்றலை போய் ஒருத்தட்ட போய் கொடுக்குறோம்னு வச்சுங்களேன், நம்ம அவர் உடனே சித்தராயிருவாரா என்ன? உடனே ஒரு பெரிய வேலையை பண்ணிடுவாரா என்ன? அது அப்படி கிடையாது. ஸ்கீமே அப்படி கிடையாது, விஷயமே அப்படி கிடையாது. அவரை முழுமைப்படுத்தி அவரை ஒழுங்குபடுத்தி இந்த பிரபஞ்சம் ஒப்படைக்கும். இல்லைன்னா நிறைய ரகசியம்லாம் எனக்கெல்லாம் தெரியாது. அப்படி இப்படி ஆடி ஒரு வேலை இருந்துச்சுன்னா பிரபஞ்சத்தோட விஷயத்த சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீ வந்து 2 கேள்வி கேட்கலாம், ஏமா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னா நீ வந்து பயந்துக்கிட்டே யாப்பா நம்ம போய் அப்படின்ருவ. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கோ, நம்ம சொல்றதான் சரின்னு நினச்சிருவோம். அப்போ அங்கே என்ன ஆகும்? பிரபஞ்சத்தால் பிழையாகும். இன்னொரு குரு சொல்லுவான், என்னடா உபதேசம் பண்ணிட்டு இருக்க, எவ்வளோ பெரிய பிழையான உபதேசத்தை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. எனக்கெல்லாம் எத்தனையோ இடங்கள்ல என் ஆன்மா வந்து என்னை வந்து வான் பண்ணும், நீ வந்து தவறு செய்கிற, நீ இந்த மாதிரி போதனைகளை என்னை பண்ணக்கூடாது, இந்த இடத்துல பண்ணக்கூடாது, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளவு தான் நீ கொடுக்கணும், இதுக்கு மேல ஏன்டா கொடுக்குற, உனக்குள்ள கருணை இருந்துச்சுன்னா நீ சரியான குரு கிடையாது, தள்ளி நின்றான். அதை திருப்பி உட்காந்து தவம் பண்ணி அதை சரி செஞ்சு அந்த வாய்ப்பை நம்ம எடுத்துட்டு வருவோம். புரியுதுங்களா? இதெல்லாம் பேசுறது, இதெல்லாம் பேசவே மாட்டாங்க நிறைய குருமார்கள். இதெல்லாம் பிரபஞ்சத்துடைய உண்மையான ரகசியம். இப்படித்தான் இதெல்லாம் வடிவம். இது வந்து சாதாரணமா எடுத்து இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. இந்த அனுபவங்கிறது பியூரா மாறணும். இப்போ தியானம் கொடுக்கப்படுதுன்னா காரணம் இல்லாம நீங்க என்னை பார்க்க வர மாட்டீங்க. அப்ப அதுலேருந்து படிப்படியா ஒன்னொன்னா சேஞ்ச் ஆகும். 3 மாசத்துல நான் அதாயிருவேன், 6 மாசத்துல அதாயிருவேன் அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் ஒரு செயல் இல்லை. இப்போ நம்ம அனுபவம் பெறோம், மற்றவங்க எங்க அனுபவம் பண்ணல, இவ்வளோ தியானம் பண்றான் அப்படின்னா அது இல்லை. இந்த வேலை இவன் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கே தெரியாது, லேட்டாக தான் தெரியும். அந்த அனுபவம் பெறதுனால தான் தெரியும். நமக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக அவங்க உட்காந்து பேசலை. ஒரு வேலை செய்யணுங்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இதே வாய்ப்பை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தருக்கு வழங்கப்படும், நம்ம போயிடுவோம். அப்போ அந்த வேலையை அவர் செய்யணும். இதான் செயல். ஆதிசங்கரர் இருந்தாரு, அதுக்கப்புறம் அவர் வேலையை முடிச்சுட்டு போயிட்டாரு. அவர் இன்னொரு வடிவத்துக்குள்ள இன்னொரு பேர்ல இன்னொருத்தர் வந்து வேலை செய்வார். அந்த மாதிரி நம்ம வேலை செய்வோம், நமக்குன்னு ஒரு குறுகிய காலம் இருக்கும். அந்த காலம் முடிஞ்சு போச்சுன்னா இன்னொருத்தர் வருவார். அவர் எந்த பக்கத்துல இருந்து வர்றாரோ தெரியாது, வருவார், அவர் வேலை செய்வார். அவ்வளவுதான் செயல். இதுதான் இதோடைய வடிவம், இதோட தத்துவம் இதான். இப்ப நல்ல தியானம் தமிழ்நாட்டில் கொடுக்குற ஆசிரமங்கள் இருந்தா அதை நாம வரவேற்றுற போறோம், நமக்கு காட்டி கொடுத்துட போறாங்க. யோகானந்தர் ஆசிரமத்தை நமக்கு காட்டி கொடுக்க தெரிஞ்சவங்க, யுத்தேஸ்வரை காட்டி கொடுக்க தெரிஞ்சவங்க, மகாவதரை காட்டி கொடுக்க தெரிஞ்சவங்க, யோகிராம் சுரத்குமார் வந்து காட்டி கொடுக்க தெரிஞ்சவங்க, ரமணரை காட்டி கொடுக்க தெரிஞ்சவங்க. தமிழ்நாட்டில் சமகாலத்தில் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தரை நல்ல தியானம் பண்ணா நானே கை கூப்பி வரவேற்றுற போறேன். ஒரு நல்ல தியானம் நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கான் அந்த பையன், ஒரு நல்ல செயல் இருக்கு, இந்த ஆசிரமத்துக்குள்ள ஒரு நல்ல செயலாக்கம் இருக்கு, அது நிச்சயமா நல்ல செயல் செய்யும்னு நானே உரை நிகழ்த்திட போறேன். இதானே இந்த செயல் வடிவம். இதில் நமக்கு என்ன பாகுபாடு இருக்கு? இதில் என்ன தொழில் போட்டி என்ன இருக்க போகுது? தொழில் செயலாக்கம் என்ன இருக்க போகுது? அந்த ஆன்மா வந்து உச்சகட்டமாக செய்கிற தவறுகளையும் தியானம் தவறாக கொடுக்கப்படுதுங்கிறத அது வெளிப்படுத்துறதோட அதோட ரியாக்ஷன்ல தான் நம்ம ஒன்று சொல்றோமே ஒழிஞ்ச இதுக்குள்ள எந்த செயல்பாடுகளும் இருக்காது. எனக்கும் கிரியாவுக்கும் எந்த சம்பந்தம் இருக்கா? எனக்கும் ராமகிருஷ்ணருடைய மடத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? எனக்கும் ஆதிசங்கருடைய மடத்துக்கு சம்பந்தம் இருக்கா? ஆதிசங்கரரை பற்றியும் ராமகிருஷ்ணரை பற்றியும் கிரியா யோகத்தில் இருக்கிற அந்த 3 பேரை பற்றி நான் தான் அதிகமாக பேசியிருக்கிறேன். இப்போ இதுக்கெல்லாம் எனக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? இதெல்லாம் நல்ல ஆன்மாக்கள் பியூரா அந்த பிரபஞ்சத்தில் வெட்ட வெளிச்சமாக பியூர் கிளாரிட்டியாக வேலை செஞ்ச ஆன்மாக்கள். இவங்கெல்லாம் வேலை செஞ்சதை காட்டி இவங்கெல்லாம் நல்ல வேலை செஞ்சிருக்கிறாங்க, இவங்க வேலையெல்லாம் பார்த்துக்க, அந்த வேலை மாதிரி உன் வேலையும் இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்றது. அப்ப மற்ற வேலையெல்லாம் அந்த குழப்பம் இருக்கிறதுனால தான் நம்ம சொல்றோம். குழப்பம் இல்லைன்னா நம்ம ஏன் சொல்ல போறோம்? நீங்க பெரிய ஆளுங்க, பெரிய செயல், ஆனா பிரபஞ்சத்தோட செயல் வடிவத்துல நீங்க கொடுக்குற தியானம், நீங்க கொடுக்குற செயல் எல்லாம் முறையா ப்ராப்பரா பின்னாட்கள்ல செயல்படாது. அதுல எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய குழப்பம் இருக்கு, நிறைய மாணவர்கள் உங்களால பாதிக்கப்படுவாங்க. டிக்ளேர் பண்ணி சொல்றேன், நிறைய மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க. இதுதான் செயல் வடிவம்.
தெரியாதனால தானே நான் சொல்கிறேன். நான் தெரிஞ்ச அவங்க ஏன் வந்து இப்போ எனக்கு அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு என்னென்னா, அவங்க அனுபவத்தில் எனக்கு ஒரு அனுபவம், அந்த ஆன்மாவும் மனமும் ஒன்றா பேசும். எனக்கு ஒரு அனுபவம் கொடுத்துருக்கு, எனக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு, அதில் நான் கொடுக்குறேன், நான் வேலை செய்கிறேன். நம்மளை தான் அவங்க வந்து குறையா சொல்லுவாங்களே வந்து அவங்க அதை அனலைஸ் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? அதை வந்து அவங்க வந்து ஒரு செயல் வடிவத்தை பண்ணணும், ஒரு வடிவத்தை வந்து பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். தியானம் கொடுக்கலன்னு இங்கே தமிழ்நாட்டில் யாரும் அழுதுகிட்டு உட்காந்துருக்கல. அந்த தியானம் பிரபஞ்சத்தோடைய இறைவனுடைய அனுமதியோட கொடுக்கப்படணும். அவ்வளோதான் விஷயம். தியானம் கொடுங்கன்னு யாருங்க அழுதுட்டு உட்காந்துருக்கா? அந்த தியானம் கொடுக்குறீங்கன்னா அது முறைப்படி அது இறைவனால் வழங்கப்படணும். இப்போ எனக்கு பெருசாக எழுத படிக்க தெரியாது, கிராமத்தில் இருந்தவன், எந்த தியான பின்னடமும் இல்லாத குடும்பம் எங்கள் குடும்பம். முழு நேரமும் நான்வெஜ் சாப்பிட்ற ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி. வேத மந்திரம்னா என்னன்னு தெரியாது, கோயில் குளத்துக்கு போக மாட்டாங்க, வெள்ளிக்கிழமை வீட்டை கழுவி விடுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கோவில் குலதெய்வம் கோயில். அடுத்தது இந்த பிள்ளையார் வந்து சும்மா அனாதையாக கிடக்கிற ஒரு தலையில் தண்ணியை தூக்கி ஊற்றிட்டு என்னைக்காவது அவங்களுக்கு போர் அடித்தா குளிச்சுட்டு சுண்டலை வச்சு வைப்பாங்க. அடுத்தது அவங்களுக்கு தோணுனா பிள்ளைய வம்படியாக இழுத்து குளிக்க வச்சு இழுத்துட்டு போய் பழனியில் ஒரு மொட்டையை போட்டு விடுவாங்க. இதுதாங்க நான் பார்த்துருக்கேன் 30 ஆண்டுகளாக எங்கள் ஊரில் வழிபாடுகள். வேற எதுங்க? அதே மாதிரி ஊரில் இருக்கிற ஒரு தெய்வத்துக்கு ஏதாவது வந்து கிடா வெட்டுவாங்க, இல்லைன்னா கும்பாபிஷேகம் வைப்பாங்க, தேர் இழுப்பாங்க, இதுதான் பண்ணுவாங்க. இதை தாண்டி வேற எதுவும் நடக்காது. சித்தர்களை பற்றியோ யோகிகளை பற்றியோ எந்த போதனையோ எந்த செயலோ எதுவும் நடக்காது. எதையும் நம்ம பார்த்ததில்லை. அப்போ நமக்கு ஒரு அனுபவத்தை அது ஏற்படுத்துது, ஒரு செயல் வடிவம் கிடைக்குது அப்படின்னா அதோட செயலாக்கம் எப்படின்னு பார்த்துக்க. அதுதான் இயற்கையாக நடக்கிறது. அதுதான் இயற்கையோட செயலாக்கம், இயற்கையோட வடிவம். அப்போ அந்த தியானம் என்பது பிரபஞ்ச தொடர்பு இருந்தால் தான் நமக்கு அந்த கலையை பற்றி தெரியும். இப்போ இந்த மாதிரி பின்புலத்தில் இருக்கிற எந்த செயலும் இல்லாத ஒருத்தருக்கு வந்து இந்த கலைன்னா அந்த கலைக்குள்ள இருக்கிற பேர் வடிவமாக இருக்கிற ஒருத்தருடைய தயார்னஸில் தான் இது நடக்குது. இப்போ நம்ம தான் ஓப்பனாக சொல்கிறோமே, இது என்னுடைய கலையே இல்லை, இது ஆதி காலத்தில் பதஞ்சலியோட செயல். ஞான தந்தைன்னு சொல்லக்கூடிய எல்லா தியானத்துக்கும் யோகத்துக்கும் தந்தையாக வழங்கக்கூடிய பதஞ்சலி என்ற அந்த பேராற்றல் நீல நிறத்தில் இருக்கிற அந்த ஜோதியோட கலை. இந்த கலை நமக்கு வந்து சித்தியா இருக்கிறனால இதை இந்த காலத்தில் கொடுக்கப்படணும். இந்த செயலை தான், இந்த வடிவத்தை தான் யோகானந்தர் வேற வடிவமாக கொடுத்தாரு. நான் அதை வேற வடிவமாக கொடுக்குறேன். யோகானந்தர் தவறாக ஒன்றும் கொடுக்கல. யோகானந்தர் மிகச்சரியாக கொடுத்ததை நான் அந்த காலகட்டத்துக்கு அது ஓகே, அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் அதையே மாற்றி வேற வடிவத்தில் கொடுக்கப்படணும்னு எமக்கு உத்தரவு, அதை நான் கொடுக்குறேன். அவ்வளோதான் விஷயம். அந்த செயல் கிடைச்சிச்சுன்னா நம்ம வரவேற்க போகிறோம். அவ்வளோதான். இதுக்குள்ளே என்ன கிடைக்க போகுது? காலங்கள் கடந்து போயிடும். இப்போ நம்ம போனதுக்கப்புறம் உட்காந்து அனலைஸ் பண்ணுவாங்க. புத்தகத்தை படித்து அன்னைக்கே அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, இவங்கெல்லாம் இப்போ போயிட்டாங்கன்னு. நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிற ஆசிரமங்கள்லாம் கொஞ்ச நாள் கழித்து அவங்களே மூடிட்டு பிச்சுக்கிட்டு ஓடி போயிடுவாங்க. பெரிய பெரிய சொத்து இருக்கலாம், பெரிய பெரிய செயல் இருக்கலாம், பெரிய எல்லாம் இருக்கலாம், ஒரு நாள் எல்லாம் போயிடும். எப்படி ஒரு அனுபவம் எப்படி ஒரு கண்ணியமிக்கிற நேரத்தில் வருதோ அதே மாதிரி மூடு விழாவும் கண்ணியமிக்கிற நேரத்துக்குள்ளே வரும். எவெல்லாம் நம்மளை வாழ்க சொன்னானோ அவன்லாம் திட்டிட்டு ஓடி போயிடுவான். எப்படி நடக்குதுன்னே தெரியாது. இதுதான் பிரபஞ்சத்தோட செயல். எவ்வளவு வேகமாக ஒருத்தனை உருவாக்குதோ அவ்வளவு வேகமாக பிரபஞ்சம் கலைச்சு போட்டுரும். பிரபஞ்சத்தோட செயலே தான். அந்த கால நேரத்துக்காக காத்திருக்கோம். அந்த டைம் வந்துருச்சா நம்மளை சொல்லும், நீ சமாதிக்கு வந்துரு, நீ அவ்வளோதான், நீ வேலை செய்யக்கூடாது போன்னு சொல்லும். கேட்கலன்னு வச்சுங்க, நம்மளை கலைச்சு போட்டுரும். அவ்வளோதான் அந்த வடிவம். அதிகாரம் நம்மள்கிட்ட கொடுக்கும், ஒரு 2-3 வார்னிங் கொடுக்கும், 2-3 செயல் கொடுக்கும், காத்திருக்கும். சரியா இல்லையா அதுவே சுவிட்சை பிடிங்கிறோம், மெயினே பிடிங்கிறோம். மின்சாரமே வரலன்னா அங்கே என்ன ஆகும்? அவ்வளோதான். இப்போ அங்கே தவிக்கிட்டு இருக்காங்கல்ல, உயிர் சக்தியே போகாமல் அங்கே அந்த ஆற்றலே இல்லாமல் பிடுங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, வரட்டு தியானத்தை எவ்வளோ நாள் பண்ணுவான்? என்னடா இது ஒரு மாதிரியா இருக்குன்னு ஓடி வந்துடுவாங்கல்ல, அந்த கதை ஆயிரும். இதுதான் இதோட செயல்.